என் பெயர் பிரீத்திகுமார். நான் அமிர்தசரஸில் என் அண்ணன் மற்றும் அண்ணியுடன் வசித்து வருகிறேன். நான் மிகவும் துரதிர்ஷ்டவசமானவள், ஏனென்றால் என் தாயை நான் புகைப்படங்களில் மட்டுமே பார்த்திருக்கிறேன். எனக்கு விவரம் தெரிவதற்கு முன்பே அவர் என்னை விட்டுச் சென்று விட்டார். என் தந்தையும் ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த இரக்கமற்ற உலகில் என்னை தனியாக விட்டுச் சென்று விட்டார். ஆனால் எனக்கு என் அண்ணனின் ஆதரவு இருந்தது. ஆனால் என் அண்ணனுக்கு திருமணமாகியதிலிருந்து என்னிடம் அவர் நடந்து கொள்ளும் விதம் சரியில்லை. அவருக்கு திருமணமாகி 4 மாதங்களே ஆகின்றன, ஆனால் அவரது நடத்தை முன்பை போல் இல்லை. சில சமயங்களில் அண்ணி அவரை தூண்டிவிடுகிறாரோ என்று எனக்கு தோன்றும். ஆனால் இன்றுவரை என்னால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. ஏனென்றால் அண்ணி என்னை பற்றி அண்ணனிடம் தவறாக பேசுவதை நான் ஒருபோதும் கேட்டதில்லை. மேலும் அவர் என்னிடமும் நன்றாகவே பழகுகிறார். அண்ணனுக்கு என்ன ஆனது என்றே எனக்கு புரியவில்லை. அவர் ஏன் என்னிடம் விலகியே இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் இன்றுவரை இந்த கேள்விக்கான விடை எனக்கு கிடைக்கவில்லை. சற்று நேரத்திற்கு முன்பு நான் என் அண்ணனிடம் கல்லூரி கட்டணத்திற்காக பணம் கேட்கச் சென்றேன். ஆனால் அவர் என்னை அவமானப்படுத்தி அறையை விட்டு வெளியேற்றிவிட்டார். இனிமேல் என் செலவுகளை ஏற்க முடியாது என்று கூறிவிட்டார். அப்பா விட்டுச் சென்ற தொழிலை அவர் சிறப்பாகவே கவனித்து வந்தார். ஆனால் அவர் எனக்காக செலவு செய்ய விரும்பவில்லை. அந்த தொழிலில் எனக்கும் பங்கு இருந்தது என்றாலும் அவர் அதை கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று வரை அவர் என்னிடம் இவ்வளவு வெளிப்படையாக எதையும் சொன்னதில்லை. ஆனால் இன்று அந்த குறையையும் தீர்த்து வைத்துவிட்டார். அவரது மறுப்பை கேட்டதும் நான் அப்போதே அவர் அறையிலிருந்து ஓடி வந்தேன். நான் நேராக என் அறைக்கு வந்து கதவை மூடிக்கொண்டேன். ஏனென்றால் எனக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. அண்ணனோ அல்லது அண்ணியோ நான் இப்படி அழுவதை பார்க்க நான் விரும்பவில்லை. அண்ணன்தான் என்னை அழவைத்தார் என்றாலும் நான் என்னை பலவீனமாக காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. நாற்காலியில் அமர்ந்து என் தந்தையின் புகைப்படத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவர் இருந்தபோது எனக்கு எதற்கும் குறை இருந்ததில்லை. அவர் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். நான் என் தாயை பார்க்காததால் தந்தையுடனேயே அதிகம் நெருக்கமாக இருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு தந்தையும் இல்லை. ஆரம்பத்தில் என் அண்ணன் எனக்கு தந்தையின் குறையை உணரவிடமாட்டார் என்று நினைத்தேன். அவரது நடத்தையும் என்னிடம் நன்றாகவே இருந்தது. ஆனால் திருமணம் முடிந்ததிலிருந்து அவர் முற்றிலுமாக மாறிவிட்டார். இப்போது என் செலவுகளை எப்படி சமாளிப்பேன் என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் என் படிப்பு இன்னும் முடியவில்லை. ஒவ்வொரு மாதமும் கல்லூரி கட்டணம் செலுத்த வேண்டும். அண்ணன் எனக்கு கட்டணம் தராவிட்டால் நான் எப்படி என் படிப்பை தொடர முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருந்தது. என் படிப்பை பாதியில் விட முடியாது. அங்கே உட்கார்ந்தபடியே என் படிப்பை பாதியில் விடமாட்டேன் என்று உறுதியெடுத்துக் கொண்டேன். ஆனால் படிப்பை தொடரவும் என் செலவுகளுக்காக பணம் சம்பாதிக்கவும் நான் என்ன வேலை செய்வது என்று எனக்கு புரியவில்லை. என் மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. எனக்கு எதுவும் புரியவில்லை. ஏனென்றால் நான் ஒரு பெண், அதுவும் இன்னும் படிப்பை முடிக்காத ஒரு பெண். முழுமையான டிகிரி இல்லாமல் எனக்கு எந்த வேலையும் கிடைக்காது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் நாளை முதல் வேலை தேட ஆரம்பித்து விடுவது என்று முடிவு செய்தேன். ஏனென்றால் கைகட்டி உட்கார்ந்திருக்க முடியாது. என்னை நானே தேற்றிக்கொண்டு என் கண்களை துடைத்துக்கொண்டு குளியலறைக்குச் சென்றேன். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தபோது நான் கொஞ்சம் புத்துணர்ச்சியுடன் உணர்ந்தேன். ஆனால் அண்ணன் ஏன் என்னிடம் அப்படிச் சொன்னார் என்ற கேள்வி என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அவரது பேச்சு அவர் என் சொந்த அண்ணனே இல்லை என்பது போல் தோன்ற வைத்தது. ஏனென்றால் அவர் என்னிடம் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொண்டார். நான் அறையை விட்டு வெளியேறி சமையலறைக்கு வந்தேன். ஏனென்றால் நான் இன்னும் காலை உணவு சாப்பிடவில்லை. அதிகாலையிலேயே எழுந்து அண்ணனிடம் கல்லூரி கட்டணம் வாங்கச் சென்றிருந்தேன். ஆனால் அவர் பணம் தர மறுத்ததால் நான் சாப்பிடாமலே என் அறைக்கு வந்து உட்கார்ந்து விட்டேன். இப்போது எனக்கு மிகவும் பசித்தது. எப்படியும் என் கல்லூரி நேரம் முடிந்துவிட்டது. நாளை கல்லூரிக்குச் செல்லலாம் என்று நினைத்தேன். ஏனென்றால் கட்டணம் செலுத்த இன்னும் 2-4 நாட்கள் இருந்தன. நான் வழக்கமாக சீக்கிரமே கட்டணம் செலுத்திவிடுவேன். நான் சமையலறையில் நின்று எனக்காக காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று அண்ணன் அங்கே வந்தார். அவர் முகத்தில் மிகுந்த கோபம் இருந்தது. அவர் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அதே கோபத்துடன் என்னிடம் கேட்டார். அண்ணா, எனக்காக உணவு தயார் செய்கிறேன் என்று பயந்து நடுங்கும் குரலில் சொன்னேன். வாழ்க்கையில் முதல் முறையாக அவரை பார்த்து எனக்கு இவ்வளவு பயம் ஏற்பட்டது. ஏனென்றால் சற்று முன் நடந்த சம்பவம் இன்னும் என் மனதை விட்டு அகலவில்லை. அது எனக்கும் தெரிகிறது. ஆனால் நீ ஏன் முட்டையை வறுக்கிறாய்? காய்கறி இல்லையா என்று அவர் என் மீது கோபத்துடன் கத்தினார். ஏனென்றால் காய்கறி அடுப்பின் மீதே இருந்தது. அவரும் அதை பார்த்தார். ஆனால் தெரிந்தே என்னிடம் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார். நான் பாகற்காய் சாப்பிடமாட்டேன் என்று அவருக்கு தெரிந்திருந்தும் மறைமுகமாக என்னை முட்டை சமைக்க வேண்டாம் என்று தடுத்தார். அண்ணா, எனக்கு பாகற்காய் பிடிக்காது என்று உங்களுக்கு தெரியும். அதனால்தான் முட்டை வறுக்கிறேன் என்றேன். அவர் என்னை தடுப்பது எனக்கு தெரியும். ஆனாலும் என் தரப்பு நியாயமாக எனக்கு பாகற்காய் பிடிக்காது என்று சொன்னேன். என் பேச்சை கேட்டதும் அவருக்கு கோபம் தலைக்கேறியது. இவ்வளவு செலவு செய்ய உனக்கு வெட்கமாக இல்லை
நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா? உனக்கு எப்படி தெரியும்? நீதான் இன்று வரை சொந்தமாக எதையும் சம்பாதிக்கவில்லையே என்று கத்தினார். நான் ஒரு முட்டை மட்டுமே வறுத்திருந்தேன், ஆனால் நான் அதிகம் செலவு செய்வதாக அவர் கூறினார். அவர் பேசுவதைக் கேட்டு என் இதயம் இரத்தக் கண்ணீர் வடித்தது. அவர் நடத்தும் தொழிலில் எனக்கும் பங்கு இருக்கிறது என்று இன்றே அவரிடம் நேருக்கு நேர் சொல்லிவிடலாம் என்று தோன்றியது. ஆனால் பின்னர் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாக சமையலறையை விட்டு வெளியே வந்தேன். நான் சாப்பிடவும் இல்லை, ஏனென்றால் அண்ணனின் கோபத்தாலேயே என் வயிறு நிரம்பிவிட்டது. இனி அவர்கள் மீது சுமையாக இருக்கக்கூடாது, என் செலவை நானே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். உடனே தயாராகி வீட்டை விட்டு வெளியேறி நாள் முழுவதும் நகரம் முழுவதும் அலைந்தேன். ஆனால் எனக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை. நான் சோர்ந்து போய் மாலையில் வீடு திரும்பியபோது அண்ணனும் வீட்டிலிருந்தார். நான் நாள் முழுவதும் எங்கே இருந்தேன் என்று கேட்டு மீண்டும் என் மீது கோபப்பட்டார். அவர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் வேலை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று நானும் அவரிடம் தெளிவாகச் சொல்லிவிட்டேன். என் பேச்சை கேட்டதும் அவரும் அமைதியானார். ஏனென்றால் அவரும் மனதிற்குள் நான் என் செலவை நானே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் விரும்பினார். நான் உடனே என் அறைக்கு வந்தேன். என் தலை வெடிப்பது போல் இருந்தது. எனக்கு வேலை கிடைக்காததால் அடுத்து என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. அதற்கு முக்கிய காரணம் என் படிப்பு பாதியில் நிற்பதுதான். என் டிகிரி முழுமையடையாத போது யார் என்னை வேலைக்கு வைப்பார்கள்? ஆனால் வேலை செய்வது எனக்கு கட்டாயமாக இருந்தது. அதனால் நாளை மீண்டும் வேலை தேடச் செல்லலாம் என்று நினைத்தேன். கல்லூரிக்கு 2-4 நாட்கள் விடுப்பு எடுத்துவிட்டு வேலை தேடுவதில் மஸ்முரமானேன். 2-3 நாட்களும் கடந்துவிட்டன. ஆனால் நான் இன்னும் வேலையில்லாமல் இருந்தேன். எனக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. அண்ணனும் என் கல்லூரி கட்டணத்தை செலுத்தவில்லை. 2 நாட்களுக்குப் பிறகு கல்லூரி கட்டணம் செலுத்த கடைசி நாள் என்னிடம் ஒரு சல்லிக்காசு கூட இல்லை. நான் என் அறையில் அமர்ந்து என் விதியை நினைத்து அழுது கொண்டிருந்தேன். என் இதயம் இரத்தக் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது. அண்ணன் ஏன் என்னிடம் இப்படி நடந்து கொள்கிறார் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். மீண்டும் சென்று அண்ணனிடம் கட்டணம் கேட்கலாம் என்று நினைத்தேன். ஏனென்றால் எனக்கு வேலை கிடைத்தாலும் இவ்வளவு சீக்கிரம் சம்பளம் கிடைக்காது. நான் என் அறையை விட்டு வெளியேறி அண்ணனின் அறையை நோக்கிச் சென்றேன். ஆனால் நான் அறைக்குள் நுழைவதற்கு முன்பே அண்ணனும் அண்ணியும் பேசுவது கேட்டது. அண்ணி என்னை பற்றி விஷம் போன்ற வார்த்தைகளை பேசுவதைக் கேட்டு என் தொண்டை வறண்டு போனது. எப்போதும் என்னிடம் அன்பாக பழகும் அண்ணி இப்போது அண்ணனை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தார். இப்போது எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அவர் வெளிப்பார்வைக்கு என்னிடம் அன்பு காட்டினார். ஆனால் உள்ளுக்குள் அண்ணனை எனக்கு எதிராக திருப்பிக் கொண்டிருந்தார். என்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டால் அவர்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்று அவர் அண்ணனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அண்ணன் என்னை வீட்டை விட்டு துரத்தினால் நான் எங்கே போவேன் என்று கேட்டார். அவர் என் செலவுகளை நிறுத்தியிருக்கலாம், ஆனால் என்னை வீட்டை விட்டு துரத்த விரும்பவில்லை. எப்படியிருந்தாலும் அவர் என் அண்ணன் அல்லவா? அண்ணியை நினைத்து எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவர் உள்ளுக்குள் பாம்பாக இருந்து என்னை தீண்டிக் கொண்டிருந்தார். எனக்கு எதுவும் தெரியவில்லை. இப்போது எல்லா உண்மையும் என் முன் வந்துவிட்டது. இனி என் அண்ணனை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றும் அவரிடம் இனி பணமே கேட்க மாட்டேன் என்றும் முடிவு செய்தேன். வேறொரு வீட்டில் வேலைக்காரியாக மாற நேர்ந்தாலும் சரி, அண்ணனிடம் 1 ரூபாய் கூட வாங்க மாட்டேன். ஏனென்றால் நான் அவரிடம் பணம் வாங்குவதை அண்ணி பார்த்தால் மீண்டும் அண்ணனை தூண்டிவிடுவார் என்று எனக்கு தெரியும். அண்ணன் ஏற்கனவே எதையும் எளிதில் நம்பிவிடுபவர், அதனால் சீக்கிரம் கோபப்படுவார். இனி அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது என்று நினைத்து வந்த வழியே என் அறைக்கு திரும்பினேன். என் தலை சுற்றியது. என்னால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு வேறு வேலை கிடைக்கவில்லை. இப்போது வீடுகளில் வேலை செய்து என் பிழைப்பை ஓட்டலாம் என்று நினைத்தேன். ஆனால் நான் வீடுகளில் வேலைக்குச் சென்றால் கல்லூரிக்கு எப்போது செல்வது? கல்லூரிக்குச் செல்லாவிட்டால் என் மிகப்பெரிய கனவு பாழாகிவிடுமே என்று எனக்கு புரியவில்லை. என் தந்தைக்கும் நான் சுயசார்புடன் இருக்க வேண்டும், என் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற கனவு இருந்தது. அவரது கனவை நான் பாதியில் விட முடியாது. என் தலை வெடிப்பது போல் இருந்தது. நான் அமைதியாக வந்து படுக்கையில் படுத்துக்கொண்டு அடுத்து என்ன நடக்குமென்று யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு எதுவும் புரியவில்லை. என் தந்தையின் நினைவு மீண்டும் மீண்டும் வந்தது. இன்று அவர் என் அருகில் இருந்திருந்தால் ஒருவேளை நான் இவையெல்லாம் யோசித்திருக்க மாட்டேன். என் தந்தையின் புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்தபடியே தூங்கினேன். நான் தூங்கும்போதெல்லாம் என் பெற்றோர் புகைப்படத்தை அருகில் வைத்துக் கொள்வேன். நான் என் தாயை புகைப்படங்களில் மட்டுமே பார்த்திருந்தாலும் அவர் மீது எனக்கு மிகுந்த அன்பு இருந்தது. அம்மாவை விட அப்பாவை அதிகம் நேசித்தேன். ஏனென்றால் அவர் எனக்கு அம்மா அப்பா இருவரின் அன்பையும் கொடுத்தார். சிறிது நேரம் எதிர்காலத்தைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். பின்னர் நித்ராதேவி என் மீது கருணை காட்டினாள். நான் தூக்கத்தில் ஆழ்ந்தேன். காலையில் என் தூக்கம் சீக்கிரம் கலைந்தது. ஏனென்றால் நான் மீண்டும் வேலை தேடச் செல்ல வேண்டியிருந்தது. இம்முறை அலுவலகங்களில் அல்ல, மக்களின் வீடுகளில் வேலை தேடலாம் என்று நினைத்தேன். என் அதிர்ஷ்டவசமாக என் வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய பங்களாவில் எனக்கு வேலை கிடைத்தது. அங்கே சம்பளம் அதிகமாக இல்லை. நான் 2வது நேரத்தில் மதியம் அங்கு செல்ல வேண்டும்.
ஏனென்றால் முதல் நேரத்தில் கல்லூரிக்கு செல்ல வேண்டும். நான் முன்கூட்டியே சில பணத்தை அட்வான்ஸாக வாங்கிக் கொண்டேன். அதனால் என் கல்லூரி கட்டணத்தை செலுத்த முடிந்தது. அங்கே ஒரு அன்பான பெண்ணும் அவரது வயதான கணவரும் வசித்து வந்தனர். நான் அங்கேயே வேலை செய்ய ஆரம்பித்தேன். அதிகாலையில் கல்லூரிக்குச் சென்றுவிட்டு 12 மணிக்கு கல்லூரி முடிந்ததும் வீட்டிற்கு வராமல் நேராக அந்த பெண்ணின் வீட்டிற்கு வேலைக்குச் செல்வேன். நேரம் நன்றாகவே போய்க் கொண்டிருந்தது. நான் என் கட்டணத்தையும் கட்ட ஆரம்பித்தேன். ஆனால் அந்த பெண்ணின் வீட்டில் வேலை செய்ய ஆரம்பித்து 2 மாதங்களே ஆகியிருந்த நிலையில் மீண்டும் என் அண்ணனின் புத்தி மாறியது. இப்போது அவர் என் எந்த செலவையும் ஏற்பதில்லை. மாறாக நான் தான் வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்து வந்தேன். நான் வீட்டில்தானே சாப்பிடுகிறேன் என்று அவர் சொன்னார். அதனால் வீட்டுக்கு தேவையான சாதாரண பொருட்களில் நான் அவர்களுக்கு சிறிது உதவி செய்து வந்தேன். ஆனால் இப்போது அவர் என்னை வீட்டில் வைத்திருக்க விரும்பவில்லை. அண்ணா, நான் உங்கள் தங்கை. நீங்கள் என்னை துரத்தினால் நான் எங்கே போவேன் என்று நான் எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனால் அவர் என் பேச்சை காதில் வாங்காமல் நான் வீட்டை விட்டு போக வேண்டும் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் என்னை இனிமேல் வைத்திருக்க முடியாது என்றார். ஆனால் நானும் பிடிவாதமாக என் வீட்டிலேயே இருந்தேன். ஏனென்றால் இது எனக்கும் சொந்தமான வீடு. இப்போது என் அண்ணியும் வெளிப்படையாகவே என்னை அவமானப்படுத்தத் தொடங்கினார். ஏனென்றால் நான் அவர்களின் பேச்சை கேட்டுவிட்டேன் என்று அவரிடம் ஓரிருமுறை சொல்லியிருந்தேன். அன்றிலிருந்து அவர் ஒரு பெண் சிங்கம் போல் மாறிவிட்டார். அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு. இப்போது அவர் என் வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டார். ஒருவருக்கு தங்களின் சுயரூபம் தெரிந்துவிட்டது என்று தெரிந்தால் அவர் மோசமாக மாறிவிடுவார் என்று மக்கள் சொல்வது உண்மைதான். அதுவரை அவர் கொஞ்சம் பயந்து நடப்பார். ஆனால் எதிரில் இருப்பவருக்கு தனது உண்மை முகம் தெரிந்துவிட்டது என்று தெரிந்தால் அவர் இன்னும் மோசமாகிவிடுவார். இப்போது என் அண்ணி அப்படித்தான் ஆகிவிட்டார். அவர் என்னை இந்த வீட்டில் சகித்துக் கொள்ளவே இல்லை. இப்போது என்னை அடிக்கவும் செய்கிறார். அண்ணன் வீட்டில் இல்லாத போதெல்லாம் அவர் என்னை எந்த காரணமும் இல்லாமல் அடிப்பார். அண்ணன் வீட்டில் இருந்தாலும் ஒருவேளை அவரை தடுத்திருக்க மாட்டார். ஏனென்றால் அவரும் என்னைப் போலவே என்னை வீட்டில் வைத்திருக்க விரும்பவில்லை. இவர்களுக்கு என்னுடன் என்ன பிரச்சனை என்று நான் எப்போதும் யோசிப்பேன். நான் பாவம் நாள் முழுவதும் வீட்டிற்கு வெளியிலேயே இருக்கிறேன். ஏனென்றால் கல்லூரியிலிருந்து வேலைக்கு செல்கிறேன். நான் இரவில் மட்டுமே வீட்டிற்கு வருகிறேன். ஆனால் அவர்கள் இருவரும் என்னை வைத்திருக்க விரும்பவில்லை. நான் என் அறையில் அமர்ந்து என் விதியை நினைத்து அழுது கொண்டிருந்தேன். இது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் எவ்வளவு காலம் இப்படி பிடிவாதமாக இருப்பேன்? எப்போதாவது என் பொறுமை இழந்து இவர்கள் என்னை வீட்டை விட்டு போகச் சொன்னால் நான் எங்கே போவேன்? திடீரென்று அறைக்கதவு திறந்தது. என் அண்ணி உள்ளே வருவது தெரிந்தது. இன்று நான் கல்லூரிக்கும் செல்லவில்லை, வேலைக்கும் செல்லவில்லை. ஏனென்றால் என் உடல்நிலை சரியில்லை. நீ இங்கே உட்கார்ந்து படுக்கையை தேய்த்துக் கொண்டிருக்கிறாய். நான் மட்டும் எல்லா வீட்டு வேலைகளையும் தனியாகச் செய்கிறேன். எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய உனக்கு வெட்கமாக இல்லை என்று அவர் வந்தவுடனேயே என் மீது கோபமாக கத்தினார். அவர் சொன்னதும் நான் அவசரமாக படுக்கையிலிருந்து எழுந்தேன். நான் தினமும் கல்லூரிக்குச் செல்லும் முன் வீட்டை சுத்தம் செய்துவிட்டுத்தான் செல்வேன். அண்ணி காலை உணவு மட்டுமே செய்வார். ஆனால் இன்று நான் வீட்டில் இருப்பதை பார்த்ததும் காலை உணவையும் என்னையே செய்யச் சொன்னார். நான் ஒரு நிமிடத்தில் அவர் மனதை புரிந்து கொண்டு உடனே அறையை விட்டு வெளியேறினேன். இப்போது நான் சமையலறையில் நின்று காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தேன். அண்ணி ஹாலில் அமர்ந்து மொபைல் பயன்படுத்திக் கொண்டிருந்தார். அண்ணனும் அவர் அருகில் அமர்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார். நான் காலை உணவை தயார் செய்தேன். அண்ணியை அழைத்ததும் அவர்கள் இருவரும் சாப்பிட மேசைக்கு வந்தனர். அண்ணன் மற்றும் அண்ணிக்கு பிடித்த உணவையே நான் செய்திருந்தேன். ஒருவேளை இதனாலாவது அவர்கள் என்மீது கோபப்பட மாட்டார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அது என் வீண் கற்பனை. அண்ணன் பரோட்டாவை ஒரு வாய்வாயில் வைத்ததும் உடனே அதை தரையில் துப்பினார். என்னை விழுங்குவது போல் பார்த்தார். நான் ஏதோ பெரிய குற்றம் செய்துவிட்டது போல் பார்த்தார். அண்ணா, என்ன ஆச்சு? பரோட்டா பிடிக்கவில்லையா என்று நடுங்கும் குரலில் கேட்டேன். ஏனென்றால் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. கோபத்தில் அவர் கண்கள் சிவந்து போயிருந்தன. நான் எப்படி கேட்டேன்? அவர் சாப்பாட்டுத் தட்டை தூக்கி தரையில் வீசி எறிந்துவிட்டு கத்தத் தொடங்கினார். இது பரோட்டாவா? யாராவது இவ்வளவு உப்பு போடுவார்களா? உனக்கு கவனமே இல்லை. எப்படி இருக்கும்? என் பணம்தானே செலவாகிறது என்று அண்ணன் கோபத்தில் பைத்தியம் பிடித்தவர் போல் கத்தினார். என் இதயம் இரத்த கண்ணீர் வடித்தது. என் மீது எந்த தவறும் இல்லாத போதும் அவர் அண்ணிக்கு முன்னால் என்னை மட்டம் தட்டினார். நானும் பரோட்டா சாப்பிட்டிருந்தேன். எனக்கு அதில் உப்பு அதிகமாக தெரியவில்லை. அண்ணியும் அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவரும் உப்பு அதிகம் என்று புகார் சொல்லவில்லை. ஆனால் அண்ணன் மிகவும் கோபமாக இருந்தார். அவர் என்னை வீட்டை விட்டு துரத்தி விடுவார் என்று நினைத்தேன். ஏனென்றால் எப்போதும் அவர் அதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் என் நல்ல நேரம் அவர் என்னை துரத்தவில்லை. அவரே எழுந்து தன் அறைக்கு சென்றுவிட்டார். போகும்போது அண்ணியை சமையல் செய்ய சொல்லிவிட்டு சென்றார். அண்ணி என்னை கோபமாக பார்த்து கொண்டே சமையலறைக்கு சென்றார். ஏனென்றால் இப்போது அவர்தான் அண்ணனுக்கு சமைக்க வேண்டும். இன்று எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை என்று அவர் நினைத்திருந்தார். ஆனால் அண்ணனுக்கு நான் செய்த உணவு பிடிக்கவில்லை. நான் கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு என் அறைக்கு வந்தேன்.
தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று தோன்றியது. ஆனால் நான் பலவீனமானவள், அதனால் அவ்வளவு பெரிய முடிவை எடுக்க முடியவில்லை. நான் என் படுக்கையில் குப்புறப்படுத்திக் கொண்டு சத்தமாக அழுது கொண்டிருந்தேன். மீண்டும் என் தந்தையின் நினைவு வரத் தொடங்கியது. நான் பறந்து அவரிடம் சென்றுவிட வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. ஆனால் அது என் கையில் இல்லை. யாரும் திரும்பி வராத இடத்திற்கு அவர் சென்றுவிட்டார் என்று எனக்கு தெரியும். அவர் சென்று 1 வருடமாகிவிட்டது. ஆனாலும் அவர் என் அறைக்கு வந்து என் தலையில் கை வைத்து அன்பாக பேசுவார் என்றே எனக்கு எப்போதும் தோன்றும். நான் படுக்கையில் படுத்தபடியே பழைய மகிழ்ச்சியான நினைவுகளில் மூழ்கிவிட்டேன். நான் என் அறையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று கதவு திறந்தது. அப்பா உள்ளே வந்தார். அவர் வெறும் கையோடு வரவில்லை. அவர் கையில் ஒரு பையும் இருந்தது. அந்த பையை பார்த்ததும் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஏனென்றால் 2-3 நாட்களாக நான் அவரிடம் புதிய ஆடைகள் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது தொழில் சரியாக நடக்கவில்லை என்றும் செலவு செய்ய முடியாது என்றும் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது அவரே எனக்காக துணிகளை வாங்கி வந்திருந்தார். இதை பார்த்ததும் நான் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து அவரை கட்டியணைத்துக் கொண்டேன். அவரும் என்னை கட்டியணைத்து நின்றார். அப்பா, உங்களிடம் பணம் இல்லை என்று சொன்னீர்களே, பிறகு எப்படி இதை வாங்கினீர்கள் என்று கண்களில் கண்ணீருடன் கேட்டேன். ஏனென்றால் எனக்கு என் தந்தை மீது மிகுந்த அன்பு ஏற்பட்டது. இந்த கண்ணீரும் மகிழ்ச்சியால் வந்ததுதான். என் தந்தை சிரித்துக்கொண்டே, பிரீத்தி, இந்த உலகத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்தவள் நீதான். பிறகு உன் ஆசைகளை நான் எப்படி நிறைவேற்றாமல் இருப்பேன் என்று என் நெற்றியில் முத்தமிட்டபடியே சொன்னார். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏனென்றால் எனக்கு துணிகள் தேவைப்பட்டன. ஓரிரு நாட்களில் என் நெருங்கிய தோழியின் திருமணம் இருந்தது. நான் அந்த பையை திறந்து துணிகளை பார்க்கத் தொடங்கினேன். அப்பா எனக்காக மிகவும் அழகான ஆடைகளை வாங்கியிருந்தார். இந்த துணிகளை அப்பா வாங்கவில்லை, நானே வாங்கியது போல் இருந்தது. ஏனென்றால் எனக்கு பிடித்த மாதிரியே அவர் வாங்கியிருந்தார். அடுத்த கணமே நான் கடந்த காலத்தின் இனிய நினைவுகளிலிருந்து விடுபட்டு நிகழ்காலத்தின் கசப்பான உண்மைகளில் தொலைந்து போனேன். நான் என் படுக்கையில் குப்புறப்படுத்து அழுது கொண்டிருந்தேன். இதுதான் என் விதி. அண்ணன் என்னை வலுக்கட்டாயமாக வீட்டை விட்டு துரத்தினால் நான் எங்கே போவேன் என்று நினைத்து பயந்தேன். ஏனென்றால் இந்த வீட்டைத் தவிர எனக்கு வேறு திக்கில்லை. எனக்கு மிகவும் பசியாக இருந்தது. ஏனென்றால் நான் காலையிலும் குறைவாகவே சாப்பிட்டிருந்தேன். இப்போது மதியமாகிவிட்டது. சமையலறைக்குச் சென்று ஏதாவது சமைக்கலாம் என்று தோன்றியது. ஆனால் இன்று அண்ணன் வீட்டில் இருந்தார். அதனால் நான் வெளியே செல்ல முடியவில்லை. ஏனென்றால் நான் ஏதாவது சமைப்பதை பார்த்தால் மீண்டும் என்னை திட்டுவார் என்று எனக்கு தெரியும். ஆனால் பசியை தாங்க முடியவில்லை. அதனால் அமைதியாக என் அறையை விட்டு வெளியே வந்தேன். அண்ணனும் அண்ணியும் இந்நேரம் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று நினைத்தேன். நான் அறையை விட்டு வெளியே வந்தபோது அவர்களின் அறைக்கதவும் உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது. அவர்கள் தூங்குகிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. நான் சத்தமில்லாமல் சமையலறைக்குச் சென்று எனக்காக அரிசியை வேக வைத்தேன். எனக்கு வேகவைத்த சாதம் மிகவும் பிடிக்கும். பல நாட்களாக நான் அதை சாப்பிடவில்லை. ஏனென்றால் அண்ணிக்கு அது பிடிக்காது. அதனால் அவர் சமைப்பதில்லை. முதலில் அரிசியை ஊற வைத்துவிட்டு மறுபுறம் வாணலியை வைத்து அதில் எண்ணெய் ஊற்றினேன். திடீரென்று திரும்பி பார்த்தால் அங்கே அண்ணி நின்று கொண்டிருந்தார். நான் ஏதோ திருடுவது போல் அவர் விசித்திரமாக என்னை பார்த்து கொண்டிருந்தார். இது என் சொந்த வீடு, வீட்டுச் செலவுக்கும் நான் பணம் கொடுக்கிறேன். ஆனால் அண்ணி நான் இந்த வீட்டின் உறுப்பினரே இல்லை என்பது போல் என்னை பார்த்தார். பிரீத்தி, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று என்னை விழுங்குவது போல் பார்த்து கேட்டார். அண்ணி, எனக்கு பசியாக இருந்தது, அதனால்தான் எனக்காக கொஞ்சம் சாதம் வடித்தேன் என்று தலைகுனிந்து சொன்னேன். ஏனென்றால் என்னால் அவரை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. நான் அவரிடமிருந்து மறைத்து இதை செய்கிறேன் என்று எனக்கே தோன்றியது. உண்மையில் நான் மறைந்துதான் செய்தேன். ஏனென்றால் நான் சமைப்பதை அவர் பார்ப்பதை நான் விரும்பவில்லை. மகாராணி, என் கணவரிடம் உங்கள் வீண் ஆசைகளுக்கு செலவழிக்கும் அளவிற்கு பணமில்லை. நாங்களும் உங்களுடன் தான் காலை உணவு சாப்பிட்டோம். ஆனால் எங்களுக்கு பசி எடுக்கவில்லை என்று அண்ணி இப்போது என்னை கிண்டல் செய்யத் தொடங்கினார். நான் 2-3 கவளம் மட்டுமே சாப்பிட்டுவிட்டு எழுந்து வந்துவிட்டேன் என்பது அவருக்கு தெரியும். ஏனென்றால் அண்ணாவின் நடத்தையால் என் மனம் உடைந்திருந்தது. ஆனாலும் அவர் என்னை பேராசைக்காரி என்று கிண்டல் செய்து கொண்டிருந்தார். இந்த விஷயத்திற்கு நான் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்றேன். ஏனென்றால் நான் ஏற்கனவே அரிசியை ஊற வைத்திருந்தேன். இப்போது நான் சாதம் செய்துவிடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் அண்ணி ஊறவைத்த அரிசியின் நீரை வடித்து அதை காயவைக்கப் போவதாக கூறி என்னை சமையலறையிலிருந்து வெளியேற்றினார். இதைக் கேட்டு என் இதயமே நொறுங்கிவிட்டது. நான் இப்போது தரையில் விழுந்து விடுவேனோ என்று எனக்கு தோன்றியது. என் சொந்த வீட்டிலேயே எனக்கு இவ்வளவு அவமானம் நடக்கிறது. அண்ணி ஊறவைத்த அரிசியை காய வைப்பது சிறந்தது என்று நினைத்தார். ஆனால் என்னை சமைக்க விடவில்லை. அண்ணி சொன்னதால் நான் அப்போதே சமையலறையை விட்டு வெளியே வந்தேன். எனக்கு அவமானமாக இருந்ததாலும் பசி அதிகமாக இருந்ததாலும் என் கண்கள் கலங்கின. ஆனால் என்னிடம் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. என்னிடம் பணம் இருந்தபோதிலும் அந்த நேரத்தில் என்னால் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை. ஏனென்றால் இன்று நான் வேலைக்குச் செல்லவில்லை என்பது அண்ணா மற்றும் அண்ணி இருவருக்கும் தெரியும்.
நான் வேலைக்குச் சென்றிருந்தால் இப்படி பசியோடு இருந்திருக்க மாட்டேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் நான் கல்லூரியிலிருந்து வேலைக்குச் செல்லும்போது அந்த ஆண்டி எனக்கு அவர்கள் வீட்டில் உணவும் கொடுப்பார். அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல பெண்மணி. ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால் அவர் சம்பளம் மிகக் குறைவாக கொடுப்பார். ஆனாலும் அவர் தரப்பில் அது சரியானதுதான். ஏனென்றால் நான் மிகக் குறைந்த நேரமே அவர்கள் வீட்டில் வேலை செய்யச் சென்றேன். காலை வேலையை அங்கு வேறொரு வேலைக்காரி செய்து வந்தார். அந்த நாளும் கடந்து சென்றது. நான் நாள் முழுவதும் பசியால் துடித்துக் கொண்டிருந்தேன். பிறகு இரவில் நான் சாப்பிட்டபோது எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைத்தது. அந்த உணவையும் நான் கஷ்டப்பட்டுதான் சாப்பிட்டேன். ஏனென்றால் இன்றும் அண்ணி எனக்கு பிடிக்காத பாகற்காயை சமைத்திருந்தார். ஆனால் பசியின் காரணமாக நான் பாகற்காயையும் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டேன். பசி எடுக்கும்போது எதிரில் என்ன சமைத்திருக்கிறது என்ன இல்லை என்று மனிதன் பார்ப்பதில்லை என்று சொல்வது உண்மைதான். எனக்கும் அதேதான் நடந்தது. சாப்பிட்ட பிறகு நான் அண்ணியுடன் சேர்ந்து சமையலறையை சுத்தம் செய்தேன். பிறகு என் அறைக்கு வந்தேன். அண்ணி 1-2 பொருட்களை மட்டுமே எடுத்து வைத்தார். மற்ற எல்லா வேலைகளையும் நானே செய்தேன். அது மட்டுமின்றி நிறைய பாத்திரங்களையும் நான் தனியாகவே கழுவினேன். இப்போது என் உடல் வலியால் துடித்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் நாள் முழுவதும் நான் ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தேன். காலை முதல் மாலை வரை அண்ணி எல்லா வேலைகளையும் என்னிடமே வாங்கினார். இனிமேல் வேலையிலிருந்து விடுப்பு எடுக்கக்கூடாது என்று அன்று நான் முடிவு செய்தேன். பொழுது விடிந்ததும் நான் கல்லூரிக்கு கிளம்பினேன். இப்போது என் உடல்நிலை கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் முழுமையாக சரியாகவில்லை. ஏனென்றால் நான் மருந்து எதுவும் சாப்பிடவில்லை. கல்லூரியிலிருந்து திரும்பும்போது வேலைக்குச் செல்வதற்கு முன் மருத்துவரிடம் செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் கல்லூரியில் எனக்கு தாமதமாகிவிட்டது. நான் நேராக வேலைக்கே வரவேண்டியதாயிற்று. ஏனென்றால் இன்றும் நான் தாமதமாகச் சென்றால் அந்த ஆண்டி என் மீது கோபப்படுவார். நேற்றும் நான் விடுப்பு எடுத்திருந்தேன். அவர் எனக்கு விடுப்பு கொடுக்க விரும்பவில்லை என்றாலும் நான் வேலைக்கு செல்லாதபோது அவரே வேலை செய்ய வேண்டியிருந்தது. ஏனென்றால் மற்ற வேலைக்காரி காலை நேரத்தில் மட்டுமே வருவார். நான் பங்களாவுக்கு வேலைக்கு சென்றபோது முதலில் அந்த ஆண்டி எனக்கு உணவு கொடுத்தார். எனக்கு அதிக பசி இருந்ததால் நான் அதை அவசரமாகச் சாப்பிட்டேன். நான் நாள் முழுவதும் படிப்பதிலேயே மும்முரமாக இருந்தேன். அது மட்டுமில்லாமல் என் தேர்வுகள் வரப்போகின்றன. அதனால்தான் நான் அதிகமாக படித்துக் கொண்டிருந்தேன். நான் சமையலறையில் தரையில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். திடீரென்று என் பார்வை யாரோ ஒருவரின் கனமான கால்கள் மீது பட்டது. நான் தலையை தூக்கி பார்த்தபோது அது வேறு யாருமல்ல, அந்த ஆண்டியின் கணவர்தான். அவர் ஒரு வயதான நபர். அவர் என்னை விசித்திரமான பார்வையில் முறைத்து பார்த்துக் கொண்டிருந்தார். இதற்கு முன்பு அவர் என்னை இப்படி பார்த்ததே இல்லை. எனக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது. நான் வேகமாக தரையிலிருந்து எழுந்து சாப்பிடும் தட்டை ஸ்லாப்பில் வைத்துவிட்டு வெளியே ஓடினேன். அவர் ஒரு அருவருப்பான சிரிப்புடன் என்னை பார்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. அவருடைய எண்ணம் எனக்கு விசித்திரமாக தோன்றியது. ஏனென்றால் நான் ஒரு பெண். பெண்கள் 2 நிமிடங்களில் எதிரில் இருப்பவரின் நோக்கத்தை புரிந்து கொள்வார்கள். இப்போது எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. அந்த நபர் என்னிடம் ஏதாவது தவறாக நடந்து கொண்டால் நான் எங்கே போவேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் நான் இந்த வேலையை விட விரும்பவில்லை. அந்த நபர் என்னை தொந்தரவு செய்தால் நான் இந்த வேலையை விட்டுவிட வேண்டியிருக்கும் என்பது தெளிவாக இருந்தது. ஆனால் அந்த நாளுக்குப் பிறகு அவர் அப்படி எந்தச் செயலையும் செய்யவில்லை. நானும் அதே வீட்டில் வேலை செய்து வந்தேன். நான் இங்கு வேலை செய்யத் தொடங்கி 3 மாதங்கள் ஆகிவிட்டன. இங்கிருக்கும் சூழல் நன்றாகவே இருந்தது. ஆனால் என் வீட்டுச் சூழல் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே இருந்தது. வீட்டு வேலை மற்றும் காலை உணவை சமைத்த பிறகுதான் கல்லூரிக்குச் செல்ல வேண்டும் என்று அண்ணி என்னிடம் தெளிவாக கூறிவிட்டார். எனக்கு காலையில் சீக்கிரம் கல்லூரிக்குச் செல்ல வேண்டியிருந்ததால் என்னால் இதை செய்ய முடியவில்லை. ஆனாலும் நான் வீட்டை சுத்தம் செய்வதோடு காலை உணவையும் செய்துவிட்டுச் செல்ல ஆரம்பித்தேன். நான் அண்ணியின் பேச்சை கேட்காவிட்டால் அவர் அண்ணாவை தூண்டிவிடுவார் என்று எனக்கு தெரியும். அது அண்ணாவிற்கு என்னை மீண்டும் அவமானப்படுத்த ஒரு வாய்ப்பாக அமையும். நான் அவர்களின் சொந்த தங்கை என்பது அவர்களுக்கு நினைவிலேயே இல்லை. அவர் எப்போதும் அண்ணியின் பேச்சை கேட்டு நடப்பவர். இப்போது அவருக்கும் அண்ணிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நேரம் இறக்கை கட்டி பறந்து கொண்டிருந்தது. என் தேர்வு நாட்களும் நெருங்கிவிட்டன. நான் மிகவும் பிஸியாக இருக்க ஆரம்பித்தேன். இன்று என் தேர்வின் முதல் நாள். நான் வீட்டை சுத்தம் செய்யாமலே கல்லூரிக்கு கிளம்பினேன். நான் காலை உணவும் சமைக்கவில்லை. ஏனென்றால் நான் சீக்கிரமாக கல்லூரிக்குச் சென்று என் தோழிகளுடன் தேர்வை பற்றி பேச விரும்பினேன். என் தயார் நிலை சரியாக இல்லை என்று எனக்கு தோன்றியது. நான் பங்கிலா வேலையிலிருந்தும் 1 வாரத்திற்கு விடுப்பு எடுத்தேன். ஏனென்றால் நான் என் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த விரும்பினேன். அந்த ஆண்டி எனக்கு விடுப்பு கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் எனக்கு தேர்வுகள் இருப்பதாகச் சொன்னதும் அவரும் ஒப்புக்கொண்டார். நான் தேர்வு முடிந்ததும் நேராக வீட்டிற்கு வந்தேன். என் தேர்வு நன்றாகவே நடந்தது. ஆனால் இப்போது வீட்டில் என் நிலைமை என்னவாகப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. நான் வீட்டிற்குள் நுழைந்ததும் அண்ணியும் அண்ணாவும் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தனர். என்னை பார்த்ததும் அவர்கள் கோபத்தில் பைத்தியம் பிடித்தவர்கள் போல் ஆனார்கள். அண்ணா எழுந்து என் முகத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தார்.
நேற்று எங்கே போயிருந்தாய் நீ? நீ ஏன் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு போகவில்லை? நந்தினிக்கு வீட்டு வேலை செய்ய முடியாது என்று உனக்கு தெரியாதா? ஆனால் உனக்கு உன் படிப்பைப் பற்றி மட்டுமே கவலை. அவர்கள் கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தார்கள். என் கண்களிலிருந்து கண்ணீர் வரத் தொடங்கியது. ஏனென்றால் இன்று எனக்கு தேர்வு என்று அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அவர்களுக்கு எந்த உணர்வும் இல்லை. அண்ணா, இன்று எனக்கு தேர்வு இருந்தது. அதனால்தான் நான் கல்லூரிக்கு சீக்கிரம் சென்றேன் என்று தலைகுனிந்தபடியே சொன்னேன். ஆனாலும் அவர்கள் கோபம் குறையவில்லை. பிரீத்தி, என் பேச்சை கவனமாக கேள். இன்றைக்குப் பிறகு நீ கல்லூரிக்குச் சென்றால் நான் உன் கால்களை உடைத்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு அவர் தனது மொபைலை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் எப்படி கல்லூரிக்கு செல்வதை நிறுத்த முடியும்? என் டிகிரி முடிப்பதற்கு இன்னும் 1 வருடம் மட்டுமே இருந்தது. இந்த தேர்வுக்குப் பிறகு நான் 1 வருடம் படிக்க வேண்டும். அதன் பிறகு மீண்டும் தேர்வு எழுத வேண்டும். ஆனால் அண்ணா, நான் கல்லூரிக்கு செல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார். நான் அதே நேரத்தில் அழுது கொண்டே என் அறைக்கு ஓடி வந்து கதவை மூடினேன். நான் தரையில் அமர்ந்து முழங்கால்களில் தலையை வைத்து அழுது கொண்டே இருந்தேன். விடியத் தொடங்கியிருந்தது. என் படிப்பு பாதியில் நின்றுவிட்டால் நான் என்ன செய்வேன் என்ற கவலை என்னை திரும்ப திரும்ப வாட்டியது. ஏனென்றால் இது என்னுடையது மட்டுமல்ல, என் தந்தையின் கனவும் கூட. நான் அவர்களின் கனவை நிறைவேற்ற விரும்பினேன். ஆனால் அண்ணா ஒருவேளை கோபத்தில் அப்படிச் சொல்லியிருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அது என் தவறான புரிதல். மறுநாள் நான் கல்லூரிக்கு தயாரானபோது அண்ணா என்னை தடுத்து நிறுத்தினார். அவர் இன்னும் அலுவலகத்திற்குச் செல்லவில்லை. நான் கல்லூரிக்குச் செல்லக்கூடாது என்று மீண்டும் என்னிடம் கூறினார். அண்ணா, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? என் டிகிரி முடிப்பதற்கு இன்னும் 1 வருடம் மட்டுமே உள்ளது என்று உங்களுக்கு தெரியும். பிறகு எப்படி என் படிப்பை பாதியில் நிறுத்தச் சொல்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். நான் இதை சொன்னதும் அவர் என் முகத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தார். நான் சொல்லிவிட்டேன் என்றால் சொல்லிவிட்டேன், இன்றைக்குப் பிறகு நீ கல்லூரிக்குச் செல்ல மாட்டாய் என்றார். அறை வாங்கிய பிறகு நான் என் பையை எடுத்துக்கொண்டு மீண்டும் என் அறைக்கு வந்தேன். என் இதயம் இரத்தக்கண்ணீர் வடித்தது. அவர்கள் என்னை கல்லூரிக்குச் செல்லவிடாமல் தடுத்தனர். இனி அவர் தன் பேச்சிலிருந்து பின்வாங்க மாட்டார் என்று எனக்கு தெரியும். அவர் என்னை கல்லூரிக்குச் செல்லவிடாமல் மட்டுமே தடுத்தார். அவர் என்னை வேலைக்குச் செல்லவிடாமல் தடுக்கவில்லை. ஏனென்றால் நான் வேலைக்குச் செல்லாவிட்டால் பணம் எங்கிருந்து வரும்? தங்கள் லாபத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் என்னை வேலையிலிருந்து தடுக்கவில்லை. நான் மதியம் வரை என் அறையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். ஆனால் நான் வேலைக்கு செல்லும் நேரம் வந்ததும் நான் உடனே வீட்டை விட்டு வெளியே வந்தேன். நான் அந்த ஆண்டியின் பங்களாவை அடைந்ததும் இன்றிலிருந்து நான் காலையில் வருவேன் என்றும் காலை முதல் மாலை வரை அவர்கள் பங்களாவில் வேலை செய்வேன் என்றும் சொன்னேன். ஏனென்றால் இப்போது நான் என் வருமானத்தை அதிகரிக்க விரும்பினேன். எப்படியும் என் படிப்பு பாதியில் நின்றுவிட்டது. நான் அதிக பணம் சம்பாதிக்க விரும்பினேன். அப்போதுதான் பணத்தை சேர்த்து எனக்கென்று ஏதாவது செய்ய முடியும். ஆனால் காலை நேர வேலைக்கு தன்னிடம் ஏற்கனவே ஒரு பெண் இருப்பதால் காலை வேலைக்கு ஆட்கள் தேவையில்லை என்று கூறி அவர் மறுத்துவிட்டார். இதை கேட்டு என் உடைந்த இதயம் மேலும் சிதறிப்போனது. இப்போது எனக்கு வேலை கிடைத்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அவர் என்னை முழு நேரமும் வேலைக்கு அமர்த்த தயாராக இல்லை. நான் வேறு வழியில்லாமல் 2வது முறையாக அவர்கள் வீட்டில் பழையபடியே வேலை செய்ய வேண்டியிருந்தது. நாட்கள் கடந்தன. இப்போது நான் கல்லூரியை விட்டு 1 வாரம் ஆகிவிட்டது. நான் படித்துக் கொண்டிருந்தால் என் தேர்வுகள் முடிந்திருக்கும். ஆனால் நான் கல்லூரிக்குச் செல்லவே இல்லை. இவை அனைத்தும் அண்ணாவால்தான் நடந்தது. இப்போது நான் என்னை நானே தேற்றிக்கொண்டேன். ஏனென்றால் இனி என் படிப்பை தொடர முடியாது என்று எனக்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் என் சொந்த வீட்டில் வசிக்கிறேன் என்பதே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இந்த மகிழ்ச்சியும் என்னிடமிருந்து விரைவில் பறிக்கப்படப் போகிறது என்று எனக்கு தெரியாது. இன்று நான் வேலையிலிருந்து திரும்பிய போது அண்ணாவும் அண்ணியும் காரணமே இல்லாமல் என் மீது கோபப்படத் தொடங்கினர். அண்ணா என் கையை பிடித்து வீட்டை விட்டு வெளியேற்ற முயன்றார். நான் அவர்கள் காலில் விழுந்தேன். அண்ணா, ப்ளீஸ், என்னை வீட்டை விட்டு துரத்தாதீர்கள். நீங்கள் என்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டால் நான் எங்கே போவேன்? உங்களைத் தவிர எனக்கு வேறு யாரும் துணையில்லை என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் என் எந்த பேச்சையும் கேட்கவில்லை. இப்போது அண்ணியும் அவருடன் சேர்ந்து கொண்டார். அவரும் என் கைகளை பிடித்து முற்றத்திற்கு இழுத்து வந்தார். அண்ணாவும் அவருடன் இருந்தார். அவர்கள் இருவரும் என் எந்த பேச்சையும் கேட்கவில்லை. அண்ணா, ப்ளீஸ், என்னுடன் இப்படி செய்யாதீர்கள். நான் எங்கே போவேன் என்று நான் அவர்கள் காலில் விழுந்து மீண்டும் கெஞ்சினேன். பிரீத்தி, இனி இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை. இங்கிருந்து வெளியேறு, இல்லையென்றால் எங்களை விட மோசமானவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். உண்மையில் இப்போது கூட அவர்களை விட மோசமானவர்கள் யாரும் இல்லை. அவர்கள் தங்கள் சொந்த தங்கையை வீட்டை விட்டு துரத்திக் கொண்டிருந்தார்கள். நான் அவர்களின் கால்களை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தேன். ஆனால் அவர்கள் ஒரு உதறலோடு தங்கள் கால்களை விடுவித்துக்கொண்டு என்னை விசித்திரமான பார்வையில் பார்த்தார்கள். நான் தொட்டதால் அவர்கள் கால்கள் அசுத்தமானது போல பார்த்தனர். பிறகு அவர்கள் இருவரும் என் கைகளை பிடித்து கேட் வழியாக வெளியே தள்ளிவிட்டார்கள்.
நான் எவ்வளவு நேரம் கேட் வெளியே நின்று கதவை தட்டினேன். ஆனால் யாரும் கதவை திறக்கவில்லை. ஒருவேளை அவர்கள் வீட்டிற்குள் சென்றிருக்கலாம். முற்றத்தில் யாரும் இல்லை. பிறகு நான் கதவை தட்டுவதை நிறுத்திவிட்டு வாசலிலேயே தரையில் அமர்ந்துவிட்டேன். சாலையில் செல்பவர்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். சொல்லப்போனால் முழு தெருவும் என் வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தது. எல்லோரும் என்னை பார்த்துச் சிரித்தார்கள். நான் ஏதோ தவறு செய்திருப்பேன், அதனால்தான் அண்ணன் என்னை வீட்டை விட்டு துரத்தினார் என்று சிலர் சொன்னார்கள். நான் அண்ணனின் சொந்த தங்கையே இல்லை என்று சிலர் சொன்னார்கள். ஆனால் இந்த 2 விஷயங்களும் முற்றிலும் தவறானவை மற்றும் வெறும் பழிச்சொற்கள். ஆனால் இந்த பழி இப்போது என் மீது விழுந்துவிட்டது. நானும் என் தரப்பு நியாயத்தை யாரிடமும் சொல்லவில்லை, ஏனென்றால் இனி எதுவும் ஆகப்போவதில்லை. அண்ணனே என்னை வீட்டை விட்டு துரத்திய பிறகு நான் வேறு யாரிடம் என்ன சொல்வது? பிறகு நான் என் வீட்டு வாசலிலிருந்து எழுந்து கனமான காலடிகளுடன் நடக்க ஆரம்பித்தேன். எனக்கு எந்த இலக்கும் இல்லை என்றாலும் நான் நடந்து கொண்டே இருந்தேன். ஏனென்றால் மாலை ஆகப் போகிறது. மாலைக்கு முன் நான் வேறு ஏதாவது தங்குமிடத்தை தேட வேண்டும் என்று நினைத்தேன். எனக்கு வேறு தங்குமிடமில்லை. எங்களுக்கு எந்த உறவினர்களும் இல்லை. ஆனாலும் நான் நடந்து கொண்டே இருந்தேன். என் கண்கள் அருவி போல கொட்டிக்கொண்டிருந்தன. நான் தனியாக இருந்ததால் சாலையில் வருபவர்கள் என்னை விசித்திரமாக பார்த்தார்கள். திடீரென்று என் முதலாளி வீட்டுக்குப் போகலாம் என்ற எண்ணம் வந்தது. ஒருவேளை அவர்கள் எனக்கு ஒரு இரவு தங்க இடம் கொடுப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அங்கிருந்தும் நான் ஏமாற்றத்துடன் திரும்பினேன். ஏனென்றால் அவர்கள் என்னை வீட்டில் வைத்திருக்க மறுத்துவிட்டார்கள். இரவில் எந்த வேலைக்காரியையும் வீட்டில் தங்க வைக்க முடியாது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். நான் நடந்து நடந்து இப்போது ரயில் நிலையத்தை அடைந்திருந்தேன். நான் எங்கே போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஸ்டேஷனில் ஒரு பெஞ்சில் அமர்ந்து என் விதியை நினைத்து அழுதேன். நான் அங்கு அமர்ந்து அரை மணி நேரம்தான் ஆகியிருக்கும். ஒரு பெரிய கார் என் அருகில் வந்து நின்றது. இதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன், ஏனென்றால் இவ்வளவு பெரிய கார் வைத்திருக்கும் யாரையும் எனக்கு தெரியாது. டிரைவர் காரிலிருந்து இறங்கி என்னை நோக்கி வந்தபோது என் ஆச்சரியம் இன்னும் அதிகரித்தது. நான் தலைகுனிந்து கொண்டேன், ஏனென்றால் நான் ஒரு தனி பெண் இப்படி அறிமுகமில்லாத ஒருவரிடம் பேச முடியாது. ஆனால் வந்தவுடனேயே அந்த நபர் என்னிடம் முதலாளி உன்னை அழைத்தார் என்றார். இதைக் கேட்டு நான் தலையை தூக்கி பார்த்தேன். எதிரில் ஒரு உயரமான வாட்டசாட்டமான நபர் நின்றார். அவர் டிரைவர் சீருடையில் இருந்ததால் அவர் அந்த காரின் டிரைவர் என்று தெரிந்தது. முதலில் அவர் என்னை ஏன் அழைக்கிறார், எந்த முதலாளி என்னை நினைவு கூர்ந்தார் என்று எனக்கு புரியவில்லை. பிறகு நான் அமைதியாக அவருடன் சென்றேன், ஏனென்றால் என்னிடம் தங்குவதற்கு எந்த இடமும் இல்லை. நான் எவ்வளவு நேரம் ஸ்டேஷனில் உட்கார முடியும்? மேலும் வருபவர்கள் மற்றும் செல்பவர்கள் என்னை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இது எனக்கு பயத்தை ஏற்படுத்தியது. அதனால் நான் அந்த நபருடன் காரில் ஏறினேன். இன்றிரவு இப்படியே கழிந்துவிடும் என்று நினைத்தேன். இப்போது நான் காரில் ஏறி சுமார் 20 நிமிடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்னும் என் சேருமிடம் வரவில்லை. என் சேருமிடம் என்னவென்று எனக்கு தெரியாது. பிறகு ஒரு நீண்ட தூரத்திற்குப் பிறகு கார் ஒரு பெரிய அரண்மனை போன்ற வீட்டின் முன் நின்றது. அது ஒரு ஆடம்பரமான மாளிகை. வாட்ச்மேன் காரை பார்த்ததும் கேட்டை திறந்ததால் கார் உள்ளே நுழைந்தது. டிரைவர் காரிலிருந்து இறங்கிவிட்டார். ஆனால் நான் இன்னும் காரிலிருந்து இறங்கவில்லை. இவர்கள் யார், நான் ஏன் இங்கு வந்தேன் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. முதலில் நான் இரவை கழிக்க வேண்டும் என்று நினைத்ததால் அமைதியாக வந்துவிட்டேன். ஆனால் இப்போது எனக்கு பயமாக இருந்தது. இங்கே என் கற்பு பாதுகாப்பாக இருக்காது என்று எனக்கு தோன்றியது. பிறகு டிரைவர் காரின் கதவை திறந்து என்னை வெளியே வரச் சொன்னார். நான் உடனே இறங்கினேன், ஏனென்றால் இப்போது நான் என் இஷ்டப்படி நடக்க முடியாது. அந்த டிரைவர் உள்ளே செல்லாமல் ஒரு வேலைக்காரியை அழைத்தார். பிறகு உள்ளே இருந்து ஒரு வயதான பெண்மணி ஓடி வந்து என்னை உள்ளே அழைத்துச் சென்றார். இங்கே யார் வசிக்கிறார்கள், என்னை ஏன் அழைத்தார்கள் என்று நான் அவரிடம் கேட்டேன். அவர் என்னிடம் எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்றால் உனக்கே எல்லாம் தெரியும் என்றார். நான் அந்த வேலைக்காரியுடன் வீட்டிற்குள் சென்றபோது உள்ளே இருந்த காட்சி உண்மையிலேயே ஒரு அரண்மனை போல இருந்தது. ஒரு பெரிய சோபாவில் ஒரு வயதான நபர் அமர்ந்து மொபைல் பயன்படுத்திக் கொண்டிருப்பதை பார்த்தேன். அந்த நபரை என் வாழ்க்கையில் முதல் முறையாக பார்த்தேன். ஆனால் என்னை அழைத்தவர் இவர்தான் என்பதை நான் உடனே புரிந்து கொண்டேன். நான் அவரை அறியாததால் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அந்த வேலைக்காரி என்னை அந்த நபரிடம் அழைத்து சென்றார். அவர் என்னை பார்த்து புன்னகைத்தார், ஆனால் எதுவும் பேசாமல் ஒரு அறையை நோக்கி சைகை செய்தார். என் ஆர்வம் ஒவ்வொரு நொடியும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அறையின் கதவு திறந்ததும் எதிரில் ஒரு பெண் நின்றாள். அவளை பார்த்ததும் என் தலை சுற்றியது. அது என் அம்மா. நான் பிறந்த சில நாட்களிலேயே இறந்துவிட்டதாக சொல்லப்பட்ட என் அம்மா. என்னிடம் இருந்த அவர்களின் புகைப்படங்களைப் போலவே அவர் இருந்தார். வயது மட்டும் கொஞ்சம் கூடியிருந்தது. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என் அம்மா எப்படி உயிரோடு இருக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லை. பிறகு அவர் முன்னே வந்து என்னை கட்டிக்கொண்டார். என் கண்களிலிருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது, ஏனென்றால் அவர் என் அம்மாவைப் போலவே இருந்தார். ஆனால் என்னால் நம்ப முடியவில்லை.
அம்மா இறந்துவிட்டதாக அப்பா எப்போதும் என்னிடம் கூறியிருந்தார். ஆனால் நான் அம்மாவிடம் கேட்டபோது இன்றுவரை நான் அறியாத அந்த உண்மையை அவர் என்னிடம் சொன்னார். என் பாட்டி, அதாவது அவரின் மாமியார், அவர் மீது சூனியம் வைப்பவர், பிசாசு என்று பழி சுமத்தி அவரை வீட்டை விட்டு துரத்தியதாக என்னிடம் கூறினார். அன்று அப்பா வீட்டில் இல்லை. அதனால் அம்மா வேறு வழியின்றி வீட்டை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. அவர் மீண்டும் வீட்டிற்கு திரும்பினால் அவரை கொன்றுவிடுவேன் என்றும் பாட்டி மிரட்டியிருந்தார். அதனால் அம்மா மீண்டும் வீட்டிற்கு திரும்பவில்லை. ஆனால் அம்மா மறுமணம் செய்து கொள்ளவில்லை என்பதைக் கேட்டு என் ஆச்சரியம் இன்னும் அதிகரித்தது. அவர் இன்றும் அப்பாவின் பெயரில் வாழ்ந்து கொண்டிருந்தார். பாட்டி அவரை வீட்டை விட்டு துரத்தியபோது என் தாத்தா பாட்டி இப்போது உயிருடன் இல்லாததால் அம்மா சில நாட்கள் தெருக்களில் அலைந்து திரிந்தார் என்று என்னிடம் கூறினார். இதனால் அம்மாவுக்கு வீடு இல்லை. ஆனால் ஒரு இரக்கமுள்ள மனிதர் அவரை தன் மகளைப் போல ஏற்றுக்கொண்டு தன் வீட்டில் தங்க வைத்தார். அன்று முதல் இன்று வரை அம்மா அந்த வீட்டில்தான் வசித்து வருகிறார். வெளியே அமர்ந்திருந்தவர் அந்த இரக்கமுள்ள மனிதர்தான் என்பதை நான் உடனே புரிந்து கொண்டேன். பிறகு நான் என் கதையை அம்மாவிடம் சொன்னேன். மகளே, உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என்றார். ஆனால் நீ உன் அம்மாவை தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது என்பதற்காகவே நான் இன்றுவரை உன்னை என்னிடம் அழைக்கவில்லை. ஆனால் ராஜ் உன்னை வீட்டை விட்டு துரத்தியது தெரிந்ததும் நான் உடனே டிரைவரை அனுப்பினேன். அவர் உன்னை தேடி ஸ்டேஷனுக்கு வந்தார். அம்மாவின் கதையைக் கேட்டு நான் வெகுநேரம் அவரை கட்டியணைத்து அழுது கொண்டிருந்தேன். என் அம்மா உயிரோடு இருந்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் அவர்களின் கதையைக் கேட்டு நான் வருத்தமாகவும் இருந்தேன். ஏனென்றால் என் அம்மாவுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டது. இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. நான் இப்போது அம்மாவுடனேயே வசிக்க ஆரம்பித்தேன். இங்கு வந்து 2 மாதங்கள் ஆகிவிட்டன. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஒன்று, எனக்கு அம்மாவின் அன்பு கிடைத்தது. மற்றொன்று, நான் தினசரி கேட்கும் வசவுச் சொற்களிலிருந்து தப்பித்தேன். ஆனாலும் அண்ணனால் என்னால் தேர்வு எழுத முடியவில்லை என்ற குறை என் மனதில் உறுத்திக்கொண்டே இருந்தது. அம்மா என்னை மீண்டும் கல்லூரியில் சேர்த்திருந்தாலும் அந்த வலி என் மனதில் இருந்தது. நேரம் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இப்போது என் நேரமும் மாறிவிட்டது. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. ஏனென்றால் என் அம்மா உயிரோடு இருப்பார் என்று நான் என் வாழ்க்கையில் நினைத்துக்கூட பார்த்ததில்லை. அம்மாவுடன் இருந்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். மெதுவாக என் வாழ்க்கையின் துயரங்களை மறக்க ஆரம்பித்தேன். காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அம்மா எனக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தார். என் கணவர் மிகவும் நல்லவர். அவர் எனக்கு மனதார மரியாதை கொடுத்தார். என்னை மிகவும் நேசித்தார். இப்போது நான் என் வாழ்க்கையின் எல்லா துயரங்களையும் மறந்துவிட்டேன். என் அண்ணனும் அண்ணியும் என்னிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நான் மறந்துவிட்டேன். அன்பு காட்டும் ஒருவர் கிடைத்தால் மனிதன் தன் கவலைகள் அனைத்தையும் மறந்துவிடுவான் என்று சொல்வது உண்மைதான். நண்பர்களே, வீடியோ எப்படி இருந்தது என்று கமெண்ட் செய்து சொல்லுங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.